ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் அதை போட்டு தடவின்னு இருப்ப? எப்பதாண்டி எப்ப படுத்த? இருடி, இன்னும் டவுன்லோட் ஆயின்னு இருக்கு. இப்பயே சொல்லிட்டேன், பேய் படம்லாம் எனக்கு பயம். பேய் படம் வச்சிங்கன்னா நான் வெளியே போயிடுறேன். நீ வேற அமைதியா இரு, பேய் படம்லாம் இல்லை. படம் பேர் என்னது? அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குறேன் என்ன படம். படம் ரெடி, பார்க்கலாமா? சரி, அப்படி சோஃபால வச்சுட்டு நீ இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கோ, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். சரி. அப்படியே லைட் ஆஃப் பண்றேன், அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். சரி சரி, வைக்கிறேன். என்னடி ஒண்ணுமே வைக்கல? இருடி, முதல்ல லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இரு, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆஃப் பண்ணு. எத்தனாவது சுவிட்சு? ரெண்டாவது சுவிட்சு. ஓகே, வா வா, படம் ஆரம்பிக்க போகிறோம். என்ன படம் பேராவது சொல்லேன்டி. வரும் பாரு நீ. சீக்கிரம் போடு. என்னடி இது? இந்த படம் நீ பார்த்ததில்ல? சூப்பராக இருக்கும்டி. பேய் படமா பொம்மை படமாடி? பொம்மை படம் தான், பாரு நல்லா இருக்கும். அவனை ஏமாத்துறாடி. இந்த பொம்மையை நான் இதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ பார்த்துருக்கேன்டி. ஃபோன்லலாம் வரும், பார்த்துருப்பேன். நல்ல ஃபேமஸான பொம்மை தான், எல்லாருக்கும் தெரியும். கையில் தான் மாட்டினா இன்னைக்கு. மேடம் பொம்மை படம்னு நினச்சி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போயிருக்காங்க. வரப்போகுது பாரு இன்னைக்கு பேய் முன்னாடி. அவங்க ஏன் அந்த பொம்மையை அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க? ஆமாம், அந்த பொம்மையில தான் பேய் இருக்கு. ஏன்டி இது பேய் படமா? இது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்து நிற்க பாரு. ஏன்டி நீ என்கிட்ட பொம்மை படம் தாண்டி சொன்னேன். பொம்மை படம் தான், ஆனால் பொம்மை உள்ளதான் பேய் இருக்கு. ஐயோ, நான் போகிறேன் வெளியே. ஏன்டி இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா எனக்கு நைட்டில் தூக்கமே வராதுடி, பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? ஐயா, இந்த படம் ஒன்றும் அவ்வளோ பயமாலாம் இருக்காதுடி. நம்மள மாதிரி ஒரு 3 பசங்க இருக்கோங்க. அந்த 3 பசங்க வந்து பேய்கிட்ட மாட்டிக்கோங்க, அதான் கதையே. ஐயோ, நான் போகிறேன் வெளியே. ஆமாம், அதில் இருக்க பேய் இப்போ வரப்போகுதுங்க. இந்த பொண்ணு வேற ஏன்டி தேவையில்லாம அந்த பேய் இருக்க ரூம்க்கே போகுது? அப்பதானே கதையை ஓட்ட முடியும், அதான் போகுது. இப்போ அந்த பொண்ணு பேயெல்லாம் பிடிச்சின்னு உள்ளுக்கு போகுதுங்க, அதுக்கு தான். அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு போயிருக்குடி அந்த ரூமுக்கு, அதான். ஐயோ, இன்னைக்கு நைட் நான் தூங்கின மாதிரி தான். ஒழுங்கா அப்பவே எங்க அம்மா கூட கிளம்பி ஊருக்கு போயிருக்கணும். இவளுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பேய்க்கு படம் பார்க்க வச்சு என்ன வேணும்னு அழுவிட்டு இருக்காளுங்க. பரவாயில்ல, அந்த குட்டி பொண்ணு எவ்வளவு தைரியமா இருக்கு பாரு. நம்மளே பயந்துன்னு இருக்கோம். அந்த பொண்ணு என்னன்னா பேய் ஓட்டுறவங்களோட பொண்ணு. எவ்வளவு தைரியமா இருக்கு. ஏண்டி போதண்டி, ஆஃப் பண்ணுங்கடி. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போய் நிற்க, ஆஃப் பண்ணுங்க கிஃப்ட் பண்ணுங்க. ஏண்டி கத்தினே இருக்கு, அமைதியாக படத்தை பாரு. நான் வெளியே போறேன், நீங்களே பாருங்க இந்த படத்தை. இருடி, இது ஒன்றும் அவ்வளோ பயமாலாம் இருக்காதுடி. நானே 2 தடவை பார்த்துருக்கேன்டி. பரவாயில்ல, நீயே பாரு. நாம என்ன உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டா? ஏய், உன்னை தொடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிக்காங்க, அங்கேயே இரு. பயமா இருக்குடி. பயமா இருந்ததுன்னா தூங்கு பத்து. ஆனா படமும் இன்ட்ரெஸ்டிங்கா போயின்னு இருக்கேன். அமைதியா இரு, டிஸ்டர்ப் பண்ணே இருக்காதே. ஏக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? யாரடி கேட்குற, என்னையா? ஆமாம், உங்களை யார் கேட்டா? நீங்கள் தான் 10 இட்லி லபக்கு லபக்குன்னு முழுங்கன்னு தான் நான் பார்த்தனேன். கண்ணு வைக்காதடி. ஆமாம், கண் வேறு வைக்கிறாங்க. எனக்கு தான் இட்லி பத்தாமல் போச்சு. என் இட்லியும் சேர்த்து நீங்களே சாப்பிட்டீங்க. உனக்கு வேணா நீ முன்னாடியே வச்சு நின்றுருக்கணும் தட்டில். உனக்கு யாருக்கும் வேணா போல எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்கன்னு நினச்சி நான் எடுத்துக்கினேன். ஒரு ஆள் 10 இட்லியே சாப்பிடுவாங்க. வாயா இல்லை வேற எதனா வாது? இவன் மட்டும் அப்படியே கம்மியாக சாப்பிட்றாமே நம்மளுக்கு சொல்ல வேண்டாம். உன்னதாங்க கேட்குற, சாப்பிட்டியா இல்லையா? நான் எங்கடி சாப்பிட்டேன்? அந்த சமோசா சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தது. எதுவும் சாப்பிடல. எதுவும் சாப்பிடலையா ஐயா? அதான் சொன்னேன், சமோசா சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னு. அப்புறம் ஒரு காப்பி வேறு குச்சேனா, அதே போதும். நடுராத்திரியில் பசி எடுக்க போகுது பார். ஒரு 2 இட்லியாவது வச்சு சாப்பிட வேண்டியது தானே? ஆமாம், நீ எங்கேருந்து சாப்பிடு? அங்கேயே ஒரு காலி குண்டாக தான் இருந்தது. இந்த இட்லியும் இது தின்னு போச்சு. சரி விடு, சாப்பிட்டீங்களே, எனக்கு பசிக்கலடி, அதனால தான் நான் சாப்பிடாம இருந்தேன். என்ன சாப்பிடாம இருப்பேனா? என்னமோ போ. சரி, யாருக்கும் தூக்கம் வரலையா? இங்கே உட்காந்து கதை பேசினீங்களான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நைட்டு ஃபுல்லா? ஏன், உனக்கு தூக்கம் வருதா என்ன? உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு. உன்னை யாருன்னா பிடிச்சி வச்சிருக்க மாதிரி பேசினுக்க. ஏண்டி, எனக்கு வரலடி. உனக்கு வருதா, அக்காவுக்கு வருதான்னு கேட்குறேன். அதை 10 இட்லி சாப்பிட்டியா? எங்க இந்த தூக்கம் வரான்? சும்மா அதே சொல்லி எனக்கு அதை பெரிய பொண்ணு. சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அப்பயாவது நீ திருந்தறியா பார்க்கலாம். நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ வேலை செஞ்சு தரேன். ஒரு 10 இட்லி கூட நான் வைக்கலாம போயிட்டேன். நீ 50 இட்லி கூட தின்னுவேன் போ. அப்புறம் டயட் இருக்க போகிறேன், அது இருக்க போகிறேன்னு தூக்கின்னு வா. வாய் மேலே குத்துறனா இல்லையா பாரு. என்கிட்ட தானே வருவேன். சரிடி அம்மா, சண்டை போடாதீங்க. போய் தூங்குங்க, போங்க. மணி ஆச்சு பாரு, மணி 10 ஆகுது. எல்லாரும் தூங்கவே போயிட்டாங்க. இங்கே உட்காந்து நடுராத்தில் கதை பேசி நிற்கிறீங்க. நீ எங்கக்கா? இன்னைக்கு இங்கே ஹாலில் ஏதாவது படுக்க போறியா? இல்லடி, பசங்க கூட தான் ரூமில் தான் பத்துக்கலான்னு இருக்கேன். அங்கே எப்படி இடம் பத்தோம்? பத்தாவதுக்கு உங்கள் அண்ணன் பொண்ணு வேறு ஊர்லேருந்து வந்துக்குது. எங்கே இடம் பத்தோம்? மீனா தூக்கி மோனி கூட படுக்க வச்சுட்டு நானும் அந்த பொண்ணு கீழே பத்துக்கிறோம். சரி பத்துக்கோங்க. இங்கே படுக்கலாம் தான் நினச்சேன். நானும் பேர் என்னது பந்து போச்சேன். நானும் கையில் வந்து இங்கே பத்துக்கலாம் தான் நினச்சேன். இங்கே ஒரே கொசு பிடுங்குது. அந்த பொண்ணு வேற வந்திருக்குல ஊர்லேருந்து, எப்படி இங்கே படுக்க வைக்கிறது? அதனால ரூம்லேயே பத்துக்கிறோம். ஆமாம், ரூமில் ஏசி இருக்குது, அங்கே கொசுலாம் கடிக்காது. அங்கேயே போய் பத்துக்கோங்க கம்முன்னு. எது இங்கே கொசு கடியில் பத்துன்னு பரண்டுன்னுக்கணும். ஆமாம்மா, ரூம்லேயே பத்துக்க போகிறோம். சரி, நீங்கள் போய் தூங்க. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் ஏஞ்சி போயிடுவேன். உங்களுக்கு தூக்கம் வரலையா? என்னை விட்டா நான் இங்கே கூட பத்துருவேன். அந்த அளவுக்கு கண்ணை கட்டின்னு தூக்கம் வருது.
அதை 10 இட்லி சாப்பிட்டியா அப்புறம் தூக்கம் வராதா? பெரிய பொண்ணு இன்னொரு தடவை வாயில இருந்து அந்த 10 இட்லின்னு வந்ததுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? 2 நாள் சாப்பிடாம இருக்க போறியா? அப்படியாவது இரு, கொழுப்பு குறையதா பார்க்கலாம். உங்களை மனசு பேசுவானா? எதுக்கு இப்போ கிச்சனை பார்த்து போற? அதான் இட்லிலாம் முழுங்கிட்டியா? அங்கே கொஞ்சோண்டு பால் தான் வச்சிருக்காங்க, அதை எடுத்து நாட்டலான்னு போய் நிற்கியா? அந்த பாலை பூனைக்கு ஊற்றுறதுக்கு வச்சுக்கிறாங்க, அதை எடுத்து நாட்டிடாத. பாத்தீங்களாக்கா அவளுக்கு கொழுப்ப? பெரிய பொண்ணு சும்மா இரு. நீங்களே நியாயமா இல்லையா சொல்லுங்கக்கா? ஒரு ஆள் இவ்வளோ சாப்பிடலாமா? எப்படிதான் ஜீரணம் ஆகுது தெரியல. 10 இட்லி, 2 கிண்ணம் சாம்பார், 3 கிண்ணம் சட்னின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தின்னு போட்டது பத்தாதுன்னு இப்போ கிச்சனுக்கு வேற போகுது போல பால் எடுத்து குடிக்கிறதுக்கு. பெரிய பொண்ணு ஐயோ ஐயோ. உண்மையை தானே சொன்னேன் நான், எது போய் சொன்ன மாதிரி அப்படி முறுக்கின்னு வரீங்க? ஆல்ரெடி மளிகை சாமான்லாம் வீட்டில் எப்படி சீக்கிரமா காலியாவது மாமியார் கழுவி கணக்கு கேட்டு நிற்குது. குத்துருவா நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. ஆமாடி, இந்த வீட்ல இருக்க எல்லாத்தையும் நானும் வாரி வாயில போட்டு நிக்கேன். நீ பார்த்தல? ஆமா, பார்த்ததுனால தான் சொல்றேன். பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோ. அதானே உண்மை. அக்கா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா? நான் ரெடி பண்ணேன். அவ சொல்றா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா வாயில கை வச்சு சிரிச்சுன்னு இருக்கீங்களா? ஏடி நான் எங்கடி சிரிச்சேன்? இரும்பல் வந்ததுடி, அதான் நீ எச்ச முழுங்கி நின்றேன். நம்பிட்டேன். சரி, ஃப்ரிட்ஜ்ல மாவு எதனா வச்சிருக்கீங்களா? எதுக்குடி? உங்ககிட்ட கத்தி கத்தி தின்ன அந்த இட்லியும் ஜீரணமாயி போச்சு, பசி எடுக்குது. அதான் 2 தோசை சுட்டு சாப்பிட போறேன். அதானே, இவ திருந்த மாட்டா. சொன்னா மட்டும் கோவம் வந்துடும். அத்தனை இட்லி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது இவளுக்கு. ஏக்கா ஏக்கா, அது வேற வேகமா போகுது கிச்சனுக்கு. நீ ஒரு வாரத்துக்கு அந்த மாவு வச்சு தான் ஓட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இன்னி நைட்டே காலி பண்ண போகுது பாரு எல்லாத்தையும். ஐயோ, செஞ்சாலும் செய்வாடி. ஐயோ, அது வாயா இல்ல மண்ணஞ்சால தெரியலடி. ஓடு ஓடு, போய் மாவு டப்பா முதல்ல காப்பாத்து. ஐயோ, கால் வேற பிடிச்சிக்கிச்சே. இருடி, நான் வந்து சுட்டு தரேன். ஒருவேளை கும்பகர்ணருக்கு ஒரு தங்கச்சி இருந்தது சொல்லியிருப்பாங்களே, அதோட மறு ஜென்மமும் இது. அவங்க அண்ணன் வந்து தூங்கினே இருப்பான், இது வந்து தின்னுனே இருக்கும் போல. இன்னும் ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருந்தோன்னா பொழுது வெஞ்சு சேவலே கூவிடும். இப்போ போய் தோசை சுட்டு தின்ன போறேன்னு போய்க்குது கிச்சனுக்கு. இதெல்லாம் வச்சுக்கின்னு எங்கேருந்து குடும்பம் நடத்துறதோ தெரில. தனி குத்துன போயிடுறது நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மாமியார் மண்டையை போட்டோன்னா அந்த வேலையை பார்க்கணும். அது என்ன எப்படி இருந்தாலும் 30 வருஷத்துக்கு இருக்கும், கல் மாதிரி இருக்குது. பேசாமல் அது அசந்து தூங்குற நேரமாக பார்த்து ஒரு பாறாங்கல் எடுத்து மண்டையில் போட்டலாமா? ஐயோ, அப்புறம் கொலை கேஸில் நம்மள தான் உள்ளே பூச்சி போய் போட்டுருவாங்க. எதுக்கு? நாளைக்கு சாவ போகிற கிளவியே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணினுக்கும். என்னக்கா, தோசை சுட்டு சாப்பிட்டியா? அதுக்குள்ள உன்கிட்ட நான் பேச வரல. எங்கே போயினுக்கு இந்த பக்கம் வேகமா? தோசை கரண்டி வெளில இருக்கு. அதானே, நீ தான் மனசு மாதிரி திருந்திட்டியோன்னு நினச்சேன். தூங்கத்துக்கு தான் போறியோன்னு நினச்சேன். போய் தோசை கரண்டி எடுத்துன்னு போய் தின்னு. இந்த மாமியார் கேள்வி தொல்லை வேற. ஒரு இட்லி தோசை நிம்மதியா தின்னும் போது அந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்த லட்சணம் அப்படி. நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. என்ன போ, மாமியார் கேள்வி எங்கள் வாசலில் தான் உட்காந்து இருந்தது. போய் தோசை கரண்டி எடுத்துன்னு வா. இன்னைக்கு கிழவி எதனா என் பேச்சுக்கு வருத்தம். தோசை கண்டிய தலை மேலே போட்டுறனா இல்லையா பாரு. போடு, தைரியமான ஆள் தான் நீ, போடு. போறனா இல்லையா பாருடி. என்ன பார்க்கறதுக்கு நான் இருப்பேன், நீ தான் இருக்க மாட்டேன். அதையும் பார்த்துடலாம்.